வணக்கம். ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? விரைவில் அமித்ஷா, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன் இந்த 3 பேரையுமே ராஜினாமா செய்ய சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. நல்லா கேட்டுங்க. மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், அடுத்ததாக நிர்மலா சீதாராமன், ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான நபராக சொல்லக்கூடிய நிதின் கட்கரி, இந்த 3 பேருடைய ராஜினாமாவும் ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன காரணம்? இன்னைக்கு வட இந்தியாவில் அடிக்கடி போகக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அது கோயிலை உருவாக்கிவிட்டு அந்த கோயிலையே கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். யாரை சொல்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மாதிரியான பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த இடங்களில் எல்லாமே மக்கள் பாஜகவை பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய செய்தி இதுதான். கோயிலை உருவாக்குகிறார்கள், அந்த கோயிலையே கொள்ளையடிக்கிறார்கள் என்று. இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்குங்க. என்னன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக மாறும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 6வது இடத்திற்கு நம்முடைய இந்திய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எல்லாருமே ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்பாங்க. மோடி ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் போதும் இதோ நாம் வல்லரசு ஆயிட்டோம் அப்படின்னு. உலகத்திலே அதிகமான வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா. அதிகமான வேலை இழப்பை, வேலையின்மையை சந்திக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி பொருளாதார வல்லரசாக இருக்க முடியும்? சிம்பிள் தான் அது. அதானியும் அம்பானியும் வளர்வதை மட்டும் காட்டி நாம் அப்படி சொல்லிட முடியுமா? இது காலங்காலமாக இந்திய மக்கள் மோடியினுடைய ஆட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. இது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி அவர்களுடைய இந்த 13 வருட ஆட்சியில் நீதிமன்றங்களின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள், தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். இப்போது என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமாக ஊடகங்களின் மீதும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையின்மையை வைத்திருக்கிறார்கள் இந்திய மக்கள். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஒரு மிக முக்கியமான போராட்டம் நடக்குது. அதாவது காக்ரோச் ஜனதா அமைப்பினர் ஜந்தர் மந்தரில் நடத்தியதற்கு ஒப்பான ஒரு மாபெரும் போராட்டம் ஜார்க்கண்டில் நடக்குது. நீங்கள் ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் எப்படி இருட்டடிப்பு செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஜார்க்கண்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை 24/7 முழுமையான நேரமும் அதை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்களுடைய அந்த டிஆர்பி என்று இருக்கிறது அல்லவா, எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. விளம்பரங்களை கொடுப்பதற்கு பல பேர் யோசிக்கிறார்கள். விளம்பரங்கள் இல்லாமல் திண்டாடப்படுகிறது. ஒரு 15 செகண்ட் விளம்பரத்திற்கு பல லட்சம் வாங்கி கொண்டிருந்த சேனல் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரங்களில் வர துவங்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வீழ்ச்சி. மோடியை ஆதரிக்கக்கூடியவர்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. இந்த சேனலில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, 13 வருஷமாக இதோ அது நடந்துருது, இது நடந்துருது, வல்லரசு ஆயிடுச்சு, இங்கே எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை தொடர்ந்து திட்டமிட்டே சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை மக்கள் நம்ப மறுக்கிறார்கள். இனி நீ என்ன சொன்னாலுமே பாஜக சொல்லுதா, அதை நம்ப இந்திய மக்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு ஜார்க்கண்டில் நடந்திருக்கக்கூடிய போராட்டம், அந்த போராட்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எதற்காக நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதை 24 மணி நேரமும் இவங்க நேர் லைவில் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இந்தியாவில் நிகழப்போவதாக சொல்லப்படுகிறது. என்னென்னா, அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இன்றைக்கு பாஜகவினுடைய உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய பல பேர் ராஜினாமா செய்து வீட்டில் உட்கார வேண்டி வரும். அந்த அளவிற்கு பாஜகவினுடைய நிலைமை மிக மோசமாக வந்திருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கல்வித்துறை அப்படின்னு சொல்ல ஒன்று, அதனுடைய அமைச்சர் பொறுப்புகளில் பாஜக யாரெல்லாம் நியமித்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்மிருதி இரானின்னு ஒருத்தங்க. ஸ்மிருதி இரானுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ அவருடைய கல்வி தகுதியை பற்றி பேசுவது, கல்வி தகுதி இருந்தால்தான் அப்படிங்கிறதல்ல. ஆனாலும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
ஸ்மிருதி இரானியை மாதிரியான ஒரு நபரை கொண்டு வந்து இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் போட்டு எந்த அளவுக்கு விமர்சனங்களை சந்தித்தோம் அப்படிங்கிறது தெரியும். பிரகாஷ் ஜவடேகர் எவ்வளோ பெரிய விமர்சனம் அவர் காலகட்டத்தில் வந்தது அப்படின்னு தெரியும். இப்போ தர்மேந்திர பிரதான் ஒரு ஒழுங்காக ஒரு கல்வி அமைச்சரை நியமிப்பதற்கே இந்த பாஜக சங்க பரிவாரங்களால் இன்று வரையில் முடியவில்லை. இப்போ நிர்மலா சீதாராமனை பற்றி சொல்லவே வேண்டாம். சுப்பிரமணிய சுவாமி சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டாலே போதுமானதான். அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இது மாதிரியான மிக முக்கியமான துறைகள் எல்லாம் அதற்கு தகுதியானவர்கள் இருக்கக்கூடிய வேளையிலும் கூட அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள், அந்த துறையே சீரழித்து விடுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வீதிக்கு வருகிறார்கள். இன்றைக்கு பாருங்களேன், பிரபலமான சில யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா அவர்களை மக்கள் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லலை. இன்றைக்கு வட இந்தியாவில் நீங்கள் மோடியினுடைய அடிமை ஊடகங்களை நம்புவதை விட அங்கே இருக்கக்கூடிய சில நேர்மையான யூடியூப் சேனல்களை மக்கள் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுது. இப்போ என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அரசியலில் வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி நிலை நிற்குமா என்பது கூட தெரியல. அது ஸ்டேபிளாக இந்திய அரசியலில் தொடர்பாங்கிறது அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் அழிவை நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் இன்றைக்கு பிரபலமான பல ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக போகும்போது இதுவரையிலும் இவர்கள் ஒரு போலித்தனத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் அல்லவா, அதெல்லாம் உடைத்து இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டு தான் இவர்கள் அரசியலை விட்டு வெளியேறப் போகிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில், தென்னிந்தியா ஏற்கனவே சங்க பரிவாரங்களுக்கு எந்த காலத்திலும் ஆதரவாக இருந்ததில்லை. அவர்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்த வட இந்தியாவும் இன்றைக்கு முழுமையாக மாற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.